தாயை குறைவாக ஒருபோதும் மதிப்பிடாதீர்கள். ஒரு தாயும் மகனும் இருந்தார்கள். அந்த தாயார் மிகவும் கண்டிப்பானவர். எப்போதும் மகனை கண்டிப்பாக வைத்திருப்பார். அந்த மகன் படித்துவிட்டு வேலை தேடிக் கொண்டிருக்கும் நிலையில் இருந்தார். அம்மாவுடைய கண்டிப்புகளை அவர் பாரமாக நினைத்தார். ஒரு பேனை ஆஸ் பண்ணாமல் வந்துவிட்டாலும் அதற்கும் அம்மா திட்டுவார்கள். தண்ணீர் குழாயில் லேசாக தண்ணீரை சரியாக மூடாமல் வந்துவிட்டாலும் அதற்கும் அம்மா திட்டுவார்கள். வீட்டில் ஒரு பொருளை அதற்குரிய இடத்தில் வைக்காமல் மாற்றி வைத்து விட்டாலும் அதற்கும் அம்மா திட்டுவார்கள். இதனால் அந்த மகன் எப்போது தனக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடைத்தவுடன் காலையில் போனால் இரவில் திரும்பலாம், அம்மாவின் நச்சரிப்பு குறையும் என்று கருதினார். அவர் நினைத்த மாதிரி ஒரு அலுவலகத்தில் வேலைவாய்ப்புக்கான நேர்காணலுக்கு அழைப்பு வந்தது. அந்த மகனுக்கு நிம்மதி பிறந்தது. இந்த வேலை எப்படியேனும் தனக்கு கிடைத்துவிட்டால் அம்மாவின் நச்சரிப்பு குறையும் என்று நினைத்தார். அடுத்த நாள் குறிப்பிட்ட அந்த அலுவலகத்திற்கு வந்தார். தன்னைப் போலவே நிறைய பேர் அதே வேலைக்கு நேர்காணலுக்காக வந்திருப்பதை அறிந்தார். அது மிக பெரும் பங்களா போன்று இருந்தது. வெளியில் பெரிய கேட் இருந்தது. அதை திறந்து உள்ளே செல்லும்போது 2 பக்கமும் செடிகள் இருந்தன. செடிகளுக்காக தண்ணீர் பாய்ச்சும் பைப் குழாய்கள் செடிகளின் மீது விழாமல் வீணாக தரையில் தண்ணீர் சென்று கொண்டிருப்பதை அவர் பார்த்து, இதையெல்லாம் என் அம்மா பார்த்தால் என்னை எப்படி திட்டுவார் என்று சொல்லிக்கொண்டே வீணாக கீழே போய்க் கொண்டிருந்த அந்த குழாயை எடுத்து செடிக்கு தண்ணீர் செல்லும் வகையில் சரிப்படுத்திவிட்டு சென்றார். அடுத்து கொஞ்சம் உள்ளே சென்றவுடன் கதவை திறந்தவுடன் வெல்கம் என்ற மேட் தலைகீழாக இருந்தது. அதை பார்த்தவுடன், இது எல்லாம் என் அம்மா பார்த்தால் என்னை எவ்வளவு திட்டுவார் என்று தலைகீழாக இருந்த அந்த மேட்டை சரிப்படுத்திவிட்டு உள்ளே சென்றார். அடுத்து நேர்காணலுக்கு வந்திருப்பவர்கள் அமர்வதற்கு சில அறைகள் ஒதுக்கப்பட்டிருந்தன.